தளபதி விஜய் அவர்களை வார்த்தைக்கு வார்த்தை ஏன் தம்பி அப்படின்னு சொன்ன சீமான் அவர்கள் இப்ப மேடையில பேசும்போது வாடா போடான்னு பேசுற அளவுக்கு அப்படி என்ன வன்மோ? ஆக்சுவலி அவங்களுக்குள்ள என்ன நடந்துச்சு? ஹாய், நான் உங்க தேவா. இதை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோவை முழுசா பாருங்க. யாரோ அரசியலுக்கு வர்றாங்க, என் தம்பி வந்தா என்ன அப்படின்னு சொன்ன அந்த வாய் தான் இன்னைக்கு சினிமாவை விட்டுட்டு நீ ஏன்டா அரசியலுக்கு வந்த, வாடா போடான்னு இஷ்டத்துக்கு பேசுறாரு. ஒரு மேடையில பேசும்போது இடம்பொருள் ஏவலோட பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா சீமான் அவர்கள் அந்த மாதிரி பேசல. அப்போ விஜய் மட்டும் ஸ்டாலின் அவர்களை அங்கிள்னு பேசலாமா? இது சரியா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் தப்பு தான். ஃபர்ஸ்ட் இந்த பிரச்சனை எங்க இருந்து ஆரம்பமாச்சு? விஜய் அவர்கள் மாநாட்டுல பேசும்போது திராவிடம் தமிழ் தேசியவாதம் ரெண்டுமே இரு கண்கள் அப்படின்னு சொன்னாரு. மருந்தும் விஷமும் ஒன்னாகுமா? ஒண்ணு அப்படி பேசு, இல்ல இப்படி பேசு, கண்டபடி பேசாத அப்படின்னு சீமான் அவர்களுக்கு கோவம். ஆனா வெளி உலகத்துக்கு விஜய் அவர்களோட கொள்கை மேலதான் தனக்கு எதிர்ப்பு இருக்க மாதிரி காட்டிக்கிட்டாலும் உண்மையான காரணம் அது இல்ல. டிஎம்கே, ஏடிஎம்கே, என்டிகே நாம் தமிழர் கட்சி மூணாவது பெரிய கட்சியா வளர்ந்து உருமாறி வந்திருக்கு. இப்போ திடீர்னு விஜய் அவர்களோட என்ட்ரியால எங்க நமக்கு பயங்கரமான அடி விழுந்துருமோ அப்படின்னு லைட்டால ரொம்ப வெயிட்டாவே சீமான் அவர்களுக்கு பயம் இருக்கு. அதோட வெளிப்பாடு தான் இது எல்லாமே. கொஞ்சம் கொஞ்சமா இத்தனை வருஷமா சேர்த்து வச்ச ஓட்டு விகிதத்தை தளபதி விஜய் திடீர்னு முடிச்சு விட்டா யாருக்கா இருந்தாலும் கோபம் வரும் தானே. சீமானவர்களோட பேச்சை கேட்டு புல்லரிச்சு யங்ஸ்டர்ஸ் எல்லாரும் அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ எல்லாரும் தளபதி பக்கம் வந்திருக்காங்க. சீமானவர்களை கம்பேர் பண்ணும்போது மீடியா நெட்வொர்க், ஸ்பான்சர், ரசிகர்கள், தொண்டர்கள் எல்லாருமே தளபதி விஜய்க்கு அதிகம். இது எல்லாம் தான் கங்காவா இருந்த சீமானவர்களை முழுசா சந்திரமுகியா மாத்திருக்கு. கூட்டத்தை கூட்டுறதெல்லாம் ஒரு விஷயமா? கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறுமா? அஜித் அவர்களுக்கு கூட தான் கூட்டம் வரும் இப்படின்னு அஜித் ஃபேன்ஸுக்கும் விஜய் ஃபேன்ஸுக்கும் சண்டையை மூட்டி விட்டு வேடிக்கை பார்க்கிறாரு. அது மட்டும் இல்லாம தளபதி விஜய் அவர்களுக்கு கூடின கூட்டத்தை விட சன்னி லியோனுக்கு கூட்டம் அதிகமா இருக்கு. பேசாம அவங்க தேர்தலில் நின்னா கூட ஜெயிச்சிருவாங்க போல அப்படின்னு நெட்டிசன் அரசல் புரசலா பேசிக்கிறாங்க. ஸ்டாலின் அவர்களை துண்டு சீட்டுன்னு சொல்றாரு, விஜய பெரிய சீட்டு, அனில்னா ஜங்கிள் ஜங்கிள்னு தானே கத்தணும், ஏன் அங்கிள் அங்கிள்னு கத்துது, இந்த மாதிரி ரைமிங்காலா விமர்சனம் பண்றாரு. 2026 இவரோட டைமிங் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சீமானவர்கள் தன்னோட இடத்த விஜய் பிடிச்சிட்டதா நினைக்கிறாரு. ஆனா நீங்க ஒரு விஷயம் நல்லா நோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும், விஜய் எந்த ஒரு மாநாட்டிலையும் நாம் தமிழர் கட்சியை பத்தியோ இல்ல சீமான பத்தியோ இதுவரைக்கும் எதுவுமே பேசினதில்லை. அவரோட நோக்கம் எல்லாமே டிஎம்கே ஊழல் மட்டும்தான். இருந்தாலும் இவர் திரும்ப திரும்ப விஜயை ஏன் டார்கெட் பண்றாரு? இது எல்லாத்தையுமே பப்ளிசிட்டிக்காக தான் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க. வேறொரு வீடியோல வேறொரு கண்டென்ட்ல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.